பரலோக மன்னா மே 25ஆம் தேதி ரோமர் 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. வசனத்திற்குரிய விளக்கம்: நாம் தீமையான சொற்களையோ தீய மனப்பான்மையையோ வழிமுறையையோ எக்காரணத்தை கொண்டும் எவ்விதத்திலும் உபயோகிக்க கூடாது. அவ்விதமாக செய்வது நம்முடைய அதிபதியான கிறிஸ்துவை விட்டு விலகி தற்காலிகமாக நம் பகைவனான சாத்தானை சேர்ந்தவர்களாக இருப்போம். அவ்வாறு அவனது வழிமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் அவனது வழிகள் நம் கர்த்தருடையதை விட சிறந்தவை என்று தெரிவிக்கிறோம். கோபத்துக்கு கோபமாக பதிலளிப்பதும், தீமைக்கு தீமை செய்வதும், அடிக்கு அடியும், கசப்பான வார்த்தைகளுக்கு கசப்பான பதில் கூறுவதும், பழிக்கு பழிவாங்க எண்ணுவதும், உபத்திரப்படுத்துகிறவர்களை உபத்திரவத்திற்குள்ளாக்குவதும் தீமையை தீமையால் வெல்வதாகும். இது விழுந்து போன சுபாவத்தின் இயல்பு. இத்தகைய கேடான காரியங்களுக்கு விலக்கப்பட்டு புதிய சிருஷ்டியின் சுபாவத்தை பூரணத்தை நோக்கி வளர்க்க வேண்டும். விரோதியினால் தவறாக வழிநடத்தப்படும் பொழுது அவனுடைய வழிமுறைகளில் ஏதாவது ஒன்றை உபயோகித்து தீமையால் வெல்லப்படுவார்கள். ஆமென்.